ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உனக்குள் நீ. இன்றைக்கி உனக்குள் நீக்கில் ஒரு கதை பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கான ஸ்டோரியில் ஒரு கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, அந்த காலத்தில் குரு இருந்திருக்கிறாரு. குருக்கிட்ட ஒருத்தர் வர்றாரு. வந்துட்டு நான் உங்ககிட்ட கற்றுக்கணும், குரு ஆகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் கற்றுக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் இதுக்கு பதில் சொல்கிறாரு, நான் இப்போது கொஞ்ச நாள் வெளியூர் போக வேண்டியது இருக்குது. நான் வந்ததுக்கப்புறம் என்னோடய சாலைக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சாமி, அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? வெளியே எங்கேயும் போக எனக்கு மனசில்லை. அது வரைக்கும் நான் இங்கேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு குடோன் மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாரு. அதுக்குள்ளே அரிசி மூட்டை இருக்குது. அந்த அரிசிகளை எண்ணிட்டு நீ இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி சுவாமின்னு சொல்லிவிட்டு அவர் எண்ண ஆரம்பிக்கிறாரு. எண்ணிக்கிட்டே நாட்களை ஓட்டிகிட்ருக்கிறாரு. சுவாமிஜி ஊரில் இருக்கிறாரு. இப்படி என்ன நாட்கள் போக போக அந்த அரிசி மூட்டை எண்ணி அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடைகள், பக்கத்தில் இருக்கிற வீடுகள், அந்த மாதிரி இடத்துலையும் அரிசியில் அதை சரி செய்து சுத்தம் செய்து அதை அதையவே பார்த்துட்டு இருந்துருக்கிறார் அவர். அப்புறம் நாட்களும் போயிட்டே இருக்குது. அப்புறம் சுவாமிஜி ஊருக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அவருக்கு கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டுருக்கு. அப்போ அவர் இறக்கம் தருவாயில் இருக்கிறாரு. இந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு குருவை போடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவர்கிட்ட படித்த மற்ற சீடர்களுக்கெல்லாம் இந்த அறிவு வரலைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இந்த இவர் அரிசி எண்ணிட்டுருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சொல்கிறாங்க. இப்படி எண்ணிட்டுருக்குறாங்க, அவர் அதை வேலையே பார்த்துட்ருக்குறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்கிறாரு. சரி, யாருன்னு சொல்லி பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமிஜி உடம்பு சரியில்லைனாலும் எந்திரிச்சு போகிறாரு. போய் பார்த்தா அவருக்கு அந்த அரிசி எண்ணிட்டுருக்கிற ஆள் முதல்ல ஒரு 2 வருஷம் ஆச்சு, ஒரு 1.5 வருஷம் போல் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு மனிதன் அப்படின்னு அந்த பர்சன் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறாரு சுவாமிஜி. அவர் அதை தெரிஞ்சுட்டு எப்படி போய் பேச போகிறாரு. நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. யார் நீங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவரவே மறந்துட்டார். ஆனால் இவர் சுவாமிஜி அவங்கள மறக்கலை. யார் நீங்கன்னு கேட்டவுடனே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னது அவங்க சொல்கிறாங்க, நான் இதெல்லாம் அரிசியெல்லாம் எண்ணிகிட்ருக்கேன். இப்படியே உட்காந்து எண்ணிகிட்ருக்கேன், உனக்கு எப்படி இருக்குது நேரம், எப்படி உன் மனநிலையெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னதுக்கு, நான் ரொம்ப நாளாக இப்படி எண்ணிகிட்ருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முதல்ல இருந்ததை விட, நான் ஃபஸ்ட்டு இருந்த நிலைமையை விட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் மனநல ரொம்ப மகிழ்ச்சியாக ஃப்ரீயான சுதந்திரமாக இருக்குது என்னோடய மைண்டு, என்னோடய மனம்லாம். இதை எண்ணும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்குள்ள இருக்க சந்தோஷத்துக்கு அளவில்லை. யாரோ ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. இவர் ஆச்சரியப்படுறாரு. சரி, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு தெரியல, ஞாபகம் இருக்க மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு. நீ எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டேல்ல, குரு நான் படிக்கணும் உங்ககிட்ட குரு ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்ல, இப்போ உனக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு, வா எழுந்துரு, என்னோடய ஆசிரமத்துக்கு வா, எனக்கு உடம்பு நிலை சரியில்லை, இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அடுத்தது நீ அந்த இடத்த நீ பார்த்துக்கோ, நீ நிரூபித்து பார்த்துக்கோ அப்படின்னு. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு எப்படி எல்லாம் அதை விவரம் தெரியும், நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டது எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், முடியாது, நான் வரலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை, எல்லாமே உனக்கு தெரியும், நீ எல்லாத்த விட நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, எந்த கவலையும் இல்லை, உனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க, இப்படி இருக்கிறதுக்கு தான் எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆசிரமத்தில் சொல்லித்தர்றோம். அது தானாக அவங்க கற்றுக்குறாங்க, அனுபவ பாடம் மூலமாக கிடைக்கும், அனுபவத்தில் அவங்க கற்றுக்குவாங்க. அந்த விஷயம் உனக்கு இவ்வளோ நாளைக்குள்ளே சீக்கிரம் தெரிஞ்சிருச்சு, சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது அதை நீ சொல்லி கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. இல்லை சுவாமிஜி, மன்னிச்சிருங்க, எனக்கு எப்படி எல்லோரும் வருவாங்க, நான் எப்படி எல்லாத்துட்டையும் பதில் சொல்லணும், என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. நீ இங்கே இருக்கிற அமைதியாக இருக்கிற மாதிரியே இருந்துக்க, அமைதியாக தியானத்தில்
நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே இருந்துக்கோ, மக்கள் வருவாங்க, கேட்குற கேள்விகளுக்கு கண்டிப்பாக உன்கிட்ட பதில் இருக்கும், உன்னோட பதில் கரெக்டாக இருக்கும், கண்டிப்பாக உனக்கு சொல்ல தெரியும், நீ கண்டிப்பாக வா அப்படிங்கிறாங்க. கேட்குற கேள்விக்கு பதில் உனக்கு தெரியும், வரும், நீ இதே மாதிரி இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மற்ற சீடர்களுக்கெல்லாம் இவ்வளோ வருஷங்கள் ஆயுள் காலம் ஃபுல்லாகவே இங்கே நாங்கள் இருந்திருக்கோம், ஆனால் நமக்கு அடுத்த வாய்ப்பு தராமல் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களேன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு குருஜி சொல்கிறாங்க, சிறந்த குருங்கிறது ஒரே மனநிலையில் இருந்து சந்தோஷத்தை அவனுக்குள்ளேயே அனுபவிக்கிறது தான் அந்த குருங்கிறது. அது எந்த விஷயத்தில் எப்படி மூலம் யாருக்கு எப்படி ஞானம் கிடைக்குன்னு தெரியாது, கிடைக்கிறதுல கிடைக்கும். அந்த கிடைச்சதுக்கப்புறம் அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் வாழ்நாளில். மற்றவங்களுக்கும் அதை சொல்லி கொடுப்பான், தருவான். அதனால் இவர் தான் அடுத்த குரு உங்கள் ஆசிரமத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மனம் ஒரு நிலையில் நிகழ்காலத்தில் இருந்தாவே சந்தோஷம் அதிகமாகும். அது கொஞ்சம் நேரம் தினம் இருந்து பழகிட்டோம்னா நம்மளோட நோக்கம், நம்மளோட சந்தோஷம் எங்கே இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம், நம்மளும் சிறந்தவங்களாக ஆகலாம் பிறவியில் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.